நம்ம எல்லாமே கரெக்டாக தானே செஞ்சோம். சாம்பார் உப்பு கரெக்டாக தான் போட்டோம், மிளகாத்தூள் போட்டோம், ஏன் டேஸ்ட்டாக வரல? வாழ்க்கையில் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏன் வாழ்க்கை சரியா இல்லை? மாந்திரிகம்னா நம்ம உடனே வந்து டக்குன்னு ஒரு பயம் வரும். நான் மாந்திரிகமோ, செய்வினை செய்கிறதோ, இல்லை மந்திரவாதி கிட்ட போய் செய்கிறதோ. இப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது? இதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு நம்மளே தெரிஞ்சுக்கணும். இங்கே நல்லா இருப்பியா அப்படின்னு சில அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த காலடி மண் எடுத்து வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தாந்திரிக பரிகாரம். தாந்திரிகம்னா நம்ம உடனே வந்து டக்குன்னு ஒரு பயம் வரும். நான் மாந்திரிகமோ, செய்வினை செய்கிறதோ, இல்லை மந்திரவாதி கிட்ட போய் செய்கிறதோ, அந்த மாதிரிலாம் விஷயம். அந்த மாதிரிலாம் இது கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மற்றவங்க கண் வைக்கிறாங்க, மற்றவங்க வந்து அவங்க பொறாமை எண்ணங்களை நம்மகிட்ட அனுப்புகிறாங்க, இல்லை செய்வினை செஞ்சு அனுப்புகிறாங்க. சில இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன். சிலர் ஒத்துக்க மாட்டாங்க, செய்வினைலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அதாவது நான் இப்போ நல்ல எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்குறேங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், வாழ்க வளமுடன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கும் போது என்கிட்டருந்து ஒரு விதமான எனர்ஜி கிளம்பி உங்ககிட்ட வரும். நான் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அந்த வாழ்த்துக்கள் உங்ககிட்ட வரும். அப்போ உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே, எல்லாரும் தான், நான் இல்லை, எல்லாருமே நீங்கள் நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது அதற்கான பயன்கள் அங்கே கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட எண்ணங்கள் வெளியில் வந்து மற்றவங்கக்கிட்ட போகும்போது அது அவங்களுக்கு ஒரு பயன் கொடுக்குது பாருங்கள், நல்லது. இது பேர் ஒயிட் மேஜிக்னு சொல்லுவாங்க. நல்ல எண்ணங்கள் அனுப்புறது. இதே நீ தான் எங்கே நல்லா இருப்பியா அப்படின்னு சில அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த காலடி மண் எடுத்து வாழ்த்துவாங்க. புரிஞ்சுக்குவாங்க, வாழ்த்துவாங்க. ஸோ அது என்ன ஆகும், அவங்க லைஃப்பை டேமேஜ் பண்ணும். அவங்களோட எண்ணங்கள் இன்னொருத்தவங்களை போய் பாதிக்குது. இது பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. இதற்குன்னு தனியாக ஒரு ஃபார்மேட் வச்சு இந்த மந்திரங்கள் சொல்லணும், இந்த தேவதைகளை வசியப்படுத்தணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளாக் மேஜிக்னு தனியாக ஒரு ஃபார்மேட் வச்சு அவங்க ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயிட் மேஜிக்னு வச்சு நம்ம இன்னொருத்தவங்க நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பண்ணால் இது சரியாகும், இது பண்ணால் இது சரியாகும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கற்றுக்க போகிறது கம்ப்ளீட்டாக ஒயிட் மேஜிக் தான். நம்ம மேலே யாராவது கண்ணு வச்சுருக்காங்க, இல்லை நம்மளை பார்த்து யாராவது கண்ணு வைக்கிறாங்க, இல்லை நம்மளை பார்த்து யாராவது பொறாமை எண்ணங்கள் அனுப்பிட்டு இருக்காங்க, இல்லை நமக்கே யாராவது செய்வினை செஞ்சுருக்காங்க, இல்லை நமக்கு யாராவது சாபம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வாழ்க்கை மண் எடுத்து போட்டு வாழ்த்துறாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி திரும்ப இருக்கும், கொஞ்சம் இருட்டான இருக்கணும். அதாவது இருட்டான எல்லாமே நம்ம செஞ்சுட்ருப்போம், ஒரு முயற்சி செஞ்சுட்ருப்போம், ஏதோ சின்ன தடை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாமே கரெக்டாக தானே செஞ்சோம். சாம்பார் உப்பு கரெக்டாக தான் போட்டோம், மிளகாத்தூள் போட்டோம், ஏன் டேஸ்ட்டாக வரல? வாழ்க்கையில் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏன் வாழ்க்கை சரியா இல்லை? இப்படின்ற மாதிரி பல கேள்விகள் நின்றுட்டு இருக்கும். ஏனே காரணம் தெரியாது. கோயிலுக்கு போவோம், ஜாதகம் பார்ப்போம், என்னென்னமோ பண்ணுவோம், ஏனே காரணம் தெரியாது. கடைசியில் பார்த்தா எங்கேயோ யாரோ ஒருத்தருடைய எண்ண அலைகளாகவோ இல்லை அவங்க வந்து செய்வனை செஞ்சு ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவில் இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது? இதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு நம்மளே தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மற்றவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தா சரி பண்ணி கொடுப்பாங்க, நிச்சயமாக சரி பண்ணி கொடுப்பாங்க. இது 1 லட்சம் 2 லட்சம் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல, சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு வைக்க மறுபடியும் நம்ம போக வேண்டியிருக்கும். ஆனால் இந்த பயிற்சிகள், இந்த தாந்திரிக பரிகாரம் ஒயிட் மேஜிக் நம்ம கற்றுக்கிட்ட பிறகு நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு வழிகள் நமக்கு கிடைக்கும். இனிமேல் என்ன வரப்போகுதுன்றது தெளிவாக தெரிய ஆரம்பித்து அது எப்படி தடுக்கிறதுன்னு தெரியும். இதை விட ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி பிரச்சனை வராமல் என்ன பண்ணணுன்னு நமக்கு தெரிய வரும். அது மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது 3மே இருக்குது. வந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன், வரக்கூடிய பிரச்சனைக்கு சொல்யூஷன், பிரச்சனையை வராமல் இருக்கிறதுக்கு சொல்யூஷன். மற்றவங்க கண் பார்வைப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒயிட் மேஜிக்கில் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறோம். ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். நல்ல எண்ணங்களோடு இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே கெட்ட எண்ணங்கள் நான் சொல்ல வரல. என்ன அவன் அப்படி பண்ணிட்டான், அதனால அவன் திரும்ப பண்ணணும், அதுக்காக நான் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம்னு கேட்டுருக்காங்க. அப்படிலாம் வேண்டாம். அவங்க பண்ணால் அது அவங்களோட இக்னோரன்ஸ், அவங்களோட அறியாமை, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. நம்மளும் அதை திரும்ப பண்ண என்னங்க அர்த்தம்? சரி இப்படி வச்சுக்கலாமா? அவங்களுக்கு அறிவு இல்லாமல் பண்ணிட்டாங்க, நம்ம திரும்ப பண்ணால் நமக்கும் அறிவு இல்லைன்னு அர்த்தம். அது எப்படிங்க அவனை விடுறது? பழி வாங்கணும் அப்படின்னு துடிக்கிறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன வார்த்தை சொன்னோம்? பழி வாங்கணும்னு சொன்னோம். என்ன அர்த்தம்? பழி வாங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பழியை வாங்க போகிறோன்னு அர்த்தம். தேவையா இது? ஒருத்தங்க நமக்கு கெட்டது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஃப்ரீடம் திரும்ப நமக்கு. அதனால் மன்னிச்சு விட்டுருங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்க வேண்டியதுதான், நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னேற்றிக்க வேண்டியதுதான், நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான். அதுக்கு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மற்றவங்களோட வாழ்க்கையை டேமேஜ் பண்ணுறதுதான் நம்ம வாழலையே.
நம்மளை ஒருத்தங்க டேமேஜ் பண்ணாலும் பரவாயில்ல, மன்னிச்சுட்டு நம்ம வாழ்க்கை, அப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி உயர்த்திக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களை எப்படி மன்னிக்கிறது மட்டும் இல்லைங்க, அவங்கள நம்ம பக்கமே திரும்ப விடாமல் பார்த்துக்கலாம் இந்த தாந்திரிக பரிகாரம் கற்றுக்கிட்டு. அப்போ இந்த தாந்திரிக பரிகாரம் பயிற்சி வகுப்பு மார்ச் 30ஆம் தேதி அன்றைக்கி நடைபெற உள்ளது. இந்த கிளாஸுக்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, ஜாயின் பண்ணுங்கள் இந்த கிளாஸுக்கு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும், ஏற்கனவே இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும், இனிமேல் வரக்கூடிய தடைகளும் நீங்கும். தடையே வராமல் எப்படி நம்ம வாழ்றது, பத்திரமா வாழ்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிப்போம். வாழ்க வளம்.